ம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ். நான் உங்கள் அண்டர்டேக்கர் பேசுகிறேன். இன்னைக்கு போன வாரம் எபிசோடு போட முடியல, கொஞ்சம் பிஸியாகிட்டோம் நானும் பிராலியும். அதில் இந்த வாரம் டிலே ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வழக்கம் போல் பிராலி. வணக்கம் பிராலி. வணக்கம் அண்டர்டேக்கர். அப்புறம் அகத்தியர் முனிவர் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு கிரிஞ்சினி பாய்க்ஸிலேருந்து. வணக்கம் அகத்தியர் முனிவர். வணக்கம் வணக்கம். அகத்தியரின் ஆசீர்வாதம். அப்புறம் நம்மளோட இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு ஸ்பெஷலாக இணைஞ்சிருக்கிறது வந்து கிரிஞ்சிடா மாப்பிள்ளையிலேருந்து வின்சென்ட் வேகா இணைஞ்சிருக்காரு. வின்சென்ட் வணக்கம். வின்சென்ட் வணக்கம். வணக்கம் வின்சென்ட். வணக்கம் வின்சென்ட். வணக்கம் வின்சென்ட். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னா, அதாவது 20 decades ஆஃப் டெக்னாலஜி சேஞ்சஸ். நம்ம என்னெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம், அது என்னெல்லாம் இருக்கு, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரியாலிட்டி கிரிஞ்சுன்னு சொல்லுப்பா. அப்படின்னு சொல்லிக்கலாம். கிட்டத்தட்ட அப்படிதான். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா எடுத்துட்டு போலாமே, அவனுங்க மாதிரி கிரிஞ்சு பண்ணாம, அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணாம கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. இன்ஃபர்மேட்டிவ்னால எம்ஜி நாதான் ஞாபகத்துக்கு வராரு. அவன் சொன்னதே இன்ஃபர்மேஷன் கிடையாது. அவன் சொன்னதுலாம் வந்து எல்லாம் ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறான், வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி. போர்டை காமிச்சு தம்பி ஏபிசிடி சொல்லிட்டு போனா பேசுமே, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. மோஸ்டா அவனை எந்த விஷயத்துலதான் நம்ம கிருஷ்ணன் சொன்ன மாதிரி தான், எந்த விஷயத்துல பாராட்டினானா ரெகுலரா கன்சிஸ்டன்டா வீடியோ போடுவான். ஆனா மோஸ்டா அவன் பண்ண தப்பு என்னன்னா, கொஞ்சம் கூட ரிசர்ச் ஒர்க்கே பண்ணாம ஏதோ ஒரு ஆர்டிகல் எடுத்து அவனுக்கு பிடிச்சிருந்தா பேசிடுவாப்ல. அவர்தான் போட்டாரு நான் கொஞ்ச நாள் முன்னாடி. அதை டெலிட் பண்ணிட்டு இருப்பான் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு. அதுதான் மீமா மாதிரி இருக்கு கண்டென்ட். அதை தூக்கி அப்பயே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் அவனா. சரி, டாபிக் வருவோம். ஆரம்பத்துல ஆஃப் டாபிக் போக வேணாம். முதல்ல சாமின்னு ஸ்டார்டா கூப்பிட்டுருலாம். அகத்தியர் சாமிகளை. சாமி, நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்க 2020 எப்படி மாறிடும், வேர்ல்டே எப்படி மாறும்னு நினைச்சீங்க? 3D டெக்னாலஜி வந்து போனுக்குள்ளே வரும்னு நினைச்சேன். அதாவது புரியுது, இந்த ஹாலோகிராஃபிக். புரியுது. ஜார்விஸ் மாதிரி. ஜார்விஸ் மாதிரி. அதுக்குதான் ஹாலோகிராம வந்துருச்சுல. ஹாலோகிராம ரோபோட்ஸ் இருக்கும்னு பார்த்தேன். ரோபோட்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இருக்கும்னு. இந்தியா வல்லரசு ஆகும்னு பார்த்தேன். நம்ம தலைவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது, பயப்படாதுங்க. வருவாரு பாருங்க 2021 மத சார்பற்ற ஆன்மீக அரசு. 2020 மோட்டோ கௌமுத்ரா குடிங்க, உயிரோட வாழுங்க. ஆமா, மஞ்சள் காமல வந்து சாவுங்க. முதல்ல டயரியா வரும் பிராலி, அப்புறம் தான் மஞ்சள் காமல. அடுத்து நீங்க சொல்லுங்க வின்சென்ட், நீங்க என்ன நினைச்சீங்க 2020 எப்படி இருக்கும்ட்டு? டெக்னாலஜில சொல்றேன். டெக்னாலஜி வைஸான ஆப்பிள் ஏதாவது புதுசா பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அவங்களும் அரசமாவுதான் இந்த வருஷமும். ஐவேஸ் டெக்னாலஜி இப்ப விட்டுருக்காங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயரா விட்டானுங்க, அவ்வளவுதான் வித்தியாசமே. அதுக்கும் நம்ம ஆளுங்க முட்டு கொடுத்துட்டு இருப்பானுங்க, ஆப்பிள் தாண்டா கெத்துன்னு. மத்தபடி நான் பெருசா இது பண்ணது என்னன்னா வந்து விஆர் பான் வரும்னு நினைச்சேன் ப்ரோ. இன்னும் அதிகமா விஆர் பான் வந்துருச்சுங்களே. இல்லண்ணா, இப்ப பாத்தீங்கன்னா விஆர் பான் வந்து நாட் இன்னும் சூட்டபிளா இருக்கு. இப்ப வந்து மோஸ்ட் ஆஃப் த டிவைசஸ் பாத்தீங்கன்னா ஹை எண்ட் டிவைசஸ் 3 வகை பிரிக்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மிட் ரேஞ்ச் இருக்கு, ஹை எண்ட் இருக்கு, லோ எண்ட் இருக்கு. லோ எண்ட் டு மிட் ரேஞ்ச் டிவைசஸ் நிறைய டிவைசஸ்ல வந்து விஆர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சைனீஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்களே, நம்ம ரியல்மி, ஆனா அவ்வளவு ஒண்ணு நம்ம கஷ்டப்பட தேவையில்ல. ஒரே ஒரு ஆப் இறக்கணும்னா எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கலாம் விஆர். நம்ம ஆளுங்க சைதா பாபு இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது இன்னும். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க டைம் டிராவல் பண்ணாலே படத்துங்கெல்லாம் அப்படியே ஃப்ளையிங் கார்ஸ், 2020 ஃப்ளையிங் கார்ஸ் இருக்கும். அப்படியே அப்படியே இந்த ஃப்ளையிங் அப்படியே பறக்கலாம், அந்த மாதிரி நிறைய கனவுகள் கண்டேன் 2020. நான் இந்த இங்கிலீஷ்
என்னடா ஆ, என்னடா இதானே கம் பேக் டு த ஒரு படம் இருக்குமே, பேக் பாஸ்ட் டு தி ஃபியூச்சரு. ஃபியூச்சர். பேக் டு பேக் தி டு தி ஃபியூச்சர். ஃபியூச்சர் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க நினைச்சேன். போல. அதான் அது மாதிரிதான் இருக்குன்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரிதான் இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா நமக்கு முதல்ல அது மாதிரி காமிச்சது ஃபியூச்சர்ல போய் காமிச்சது ஸ்பைடர் மேன்ல தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர் மேன்லயோ ஏதோ ஒரு மாதிரி சின்ன இந்த மாதிரி கார்ட்டூன் இதுலதான் எஸ்பிடில காமிச்சிருப்பாங்க. ஃபியூச்சர்னா இப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த அளவு இல்லை. ஆனா நான் என்ன மெயினா என்ன எதிர்பார்த்தேன்னா அயன்மேன் மாதிரி பறக்கலாம் அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துரும்னு எதிர்பார்த்தேன். இல்லண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் யூடியூப் சேனல் கேட்கறவங்க கூட நீங்க போய் சர்ச் பண்ணலாம். ஹேக் ஸ்மித்னு இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஜென்யூன்லி ட்ரைங் டு மேக் ரியல் லைஃப் அயன்மேன் ஆர்டர். அந்த ஹெல்மெட் அதான் எல்லாமே ப்ரோட்டோடைப்ல இருக்கு. நீங்க சொன்ன எல்லாமே ப்ரோட்டோடைப்ல இருக்கு. ப்ரோட்டோடைப் எல்லாமே ஸ்டேஜஸ்ல இருக்கு. காப்பிரைட் இன்னும் வாங்கி வந்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் அது பிராக்டிகலா எல்லாம் பண்ணல. அந்த இது மட்டும் பண்ணாங்க அவங்க. அந்த லேசர் கன்ல அவர் கையில் யூஸ் பண்ணுவாரு, பிளாஸ்மா கன் அயன்மேன்ல. அதுவும் அந்த லிஃப்டிங் ஹெல்மெட் அலாங் வித் தி ஏஐ அந்த ஜார்விஸ் மாதிரி அது உள்ள மட்டும் அது மட்டும் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. பிராலி நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க 2020 எப்படி இருக்கும்ட்டு? நான் எதிர்பார்க்கலாம் இல்ல, எல்லாம் கரெக்டான வகையில தான் போய்கிட்டு இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும். வாட் வி எக்ஸ்பெக்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கரெக்டா நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் ஆனா எல்லாத்தோட ப்ராசஸும் ஆனா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சயின்டிஸ்ட்ல. நான் வந்து அந்த வகையில வந்து அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பட் அதான் வாட் வி எக்ஸ்பெக்ட் ஹேப்பன் ஆகிட்டே இருக்கு. ஸோ நம்ம அப்படியே மேல பேசுவோம் இதை பத்திலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து வியந்த இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்த விஷயம் வரும். என்ன டெக்னாலஜி நீங்க பார்த்து என்ன இப்படிலாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்களேன்னு நினைச்சது என்னது? சாமி நீங்க வந்து விஆர் கிளாஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தா விஆர்னா என்னன்னு இருக்கும், இது நம்ம நிக்கிற மாதிரி நம்ம தேர்ட் பர்சனா அப்சர்வ் பண்ற மாதிரி. ஆனா அப்படியா பானுவாங்க ஊர்ல எல்லாம். அது வந்து பாசிபிள் ஆக்குனது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது 3Dல ரியல் லைஃப்ல பண்ற மாதிரியே இருக்கும்னா அதானுவேன் மோஸ்டா. அப்புறமா போனு கைக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வர்றது. நம் 20 இயர்ஸ் கம்பேரிசன்ல பார்த்தா நிச்சயமா இது எவனா இருந்தாலும் சிரிப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் கம்ப்யூட்டர்ன்றது ஏரியாவுக்கு ஒண்ணு, வீட்டுக்கு ஒண்ணு, ப்ரௌசிங் சென்டர் தான் இருக்கும். சூரிய ரிப்போர்ட்டர் படத்துல இங்க சூர்யானா காட்டியிருப்பாரு. ஆமா ஆமா, போஸ்டல் ஆபீஸ்ல இருக்குன்னு. அதே மாதிரிதான். ஸோ கைக்குள்ள ஒரு கம்ப்யூட்டர் ஆடுவாங்க அப்போலாம். அப்போ போய் நம்ம என்ன ஒரு 1970க்கு டைம் டிராவல் பண்றோம்னா போயிட்டு பண்ணி போனா என்ன காமிப்பாங்க, இதான்ப்பா போனுனா, என்னதுப்பா கையுக்குள்ள கம்ப்யூட்டரா, என்னப்பா மந்திரம் எல்லாம் பண்றேன்னுவாங்க. அதேதான். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன? எனக்கு பாத்தீங்கன்னா அந்த 2008ல வந்து 8 ஆன ஞாபகம் இல்ல, ஐபோன் முதல் லான்ச் பண்ண அந்த இதுதானா ஒரு மேஜர் இதுவா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அகத்தியர்கள் அந்த சொன்னாரு இது மாதிரி வந்து இருக்கு, அப்புறம் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகுமான்னு. ஆனா வந்து அந்த போன்ஸ்ல இருந்து அந்த ஸ்மார்ட் போன் அந்த டிரான்சிஷன் வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த 3300 அந்த நோக்கியா இருக்குங்க, அது மட்டும் இல்ல பிளாக்பெரி யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் டைப்பிங். அதுவும் ஐபோன் வந்து எரிக்சன் அந்த பிளிப் போன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிரேக்கிங் பேட்ல இப்ப பாத்தீங்கன்னா கூட அவர் யூஸ் பண்ணுவாரு, வால்டர் வைட் யூஸ் பண்ணுவாரு பிளிப் போன் மாதிரி. அதுதான் வந்து இருந்துச்சு. அது வந்து ஆப்பிள் அவ்வளவு ரெவல்யூஷனைஸ் பண்ணிட்டாங்க டக்குன்னு. அது வந்து நீங்க இதுக்கு வந்து பட்டன் யூஸ் பண்ண உங்க விரலையும் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. அதுல இருந்து இன்னும் பெரிய இன்வென்ஷன் எதுவுமே வரல என்ன கேட்டா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய லீப். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட முதல் ஐபோன் வந்து இப்ப இருக்கிற எந்த போனுக்கும் இதுவா இருக்காது, பார்க்க அந்த ஏஜ் தான் இருக்காது, இன்னும் அழகா இருக்கும் அந்த போன் பார்க்க. இந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதான் ஜாப்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்றனால தான் வந்து மெயினாவே அது முடிஞ்சது. பிளஸ் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த லீப் பெரிய லீப் வரல.
எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணா சொன்ன மாதிரி விஆர் போன்ஸ் தான் வந்து ஃபியூச்சர். மேபி இந்த லென்ஸ் நம்ம கான்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்றோம் அதுல, எல்லாம் வந்து கிளாஸஸ்குள்ள இன்டகிரேட் பண்ற மாதிரி அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பண்ணிட்டாங்க. ஐ கிளாஸ்ன்னு ஒண்ணு வித்தாங்க ஐபோன். கூகுள் ஆப்பிள் கம்பெனியே வந்து கூகுள் லென்ஸ் ரொம்ப இதுவா இருந்துச்சு. டைரக்ட் சேல்ஸ்க்கு வரல, ரிசர்ச்ல இருக்கு அவ்வளவுதான். ஆமா, ஐ கிளாஸும் வந்து ரிசர்ச்ல இருக்கு. பட் என்ன பிளான்னா அவங்க அந்த இது காமிப்பாங்க, ப்ரோட்டோடைப் பிளான் காமிக்கும் போதும் மோரோவர் நீங்க சொன்னதெல்லாம் வந்து அந்த அவைலபிளா இருக்கு. வெளியேந்து பாக்குறவங்களுக்கு வந்து நம்ம உள்ள வந்து ஒரு சிஸ்டம் இதை பேசணும்னு தெரியாது, அது பண்ணிருக்காங்க. அப்புறம் உள்ள வந்து ஸ்கிரீன் தெரியுற மாதிரி, விஆர் ஸ்கிரீன் தெரியுற மாதிரி, அதை வந்து சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்ற மாதிரி இப்போதைக்கு இருக்கு ப்ரோட்டோடைப்ல. அதே மாதிரி இந்த கார்ஸ்ல வந்து இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப ப்ளூம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல தான் இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த டெஸ்லா தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மேபி டெஸ்லா தான் ஃபுல்லி இன்டகிரேட்டடா இது பண்ணாங்க. அந்த ஆட்டோ பைலட் மோட்லாம் இருக்கு டெஸ்லால, அதுல வந்து அவர் இன்டகிரேட் ஈலான் மஸ்க். அதுல இருந்து தான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கார்ல இந்த ப்ளூடூத் ஆக்சுவலா அப்பா கேட்டாலே அவனுக்கு என்னன்னு கேட்பானுங்க. அந்த டைம்ல மேக்ஸிமம் அவங்களுக்கு இருந்தது ரேடியோ, ஏசி தான். மத்தபடி எவ்ரிதிங் வாஸ் மெக்கானிக்கல். இப்ப அந்த இண்டிகேட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஒரு சத்தம் கிளிக் கிளிக்னு. ஆமா ஆமா, அதுவே பாத்தீங்கன்னா பழைய கார்ல வந்து ஒரு மெக்கானிக்கல் சவுண்ட் மாதிரி தானா அந்த சத்தம். இப்ப எல்லாமே வந்து அந்த டைம் எவ்ரிதிங் வாஸ் மெக்கானிக்கல். மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் பிளக் அதெல்லாம் மட்டும்தான் எலக்ட்ரிக்கல்ஸா இருக்கும். மத்தபடி எல்லாமே வந்து இதுவா தான் இருக்கும். இப்ப இருக்கிற கார்ஸ் பாத்தீங்கன்னா அதான் இது வந்து இப்ப இருக்க கார்ஸ் வந்து யூஸ் பண்ண வந்து இசியூன்னு இருக்கு. அது வந்து இப்போ எல்லா காரையும் கொண்டு வந்தாங்க. இசியூன்னு வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். அதை வந்து ஆட் பண்ணிட்டா உள்ள இருக்க எல்லா சென்சார்ஸுமே அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்க சொன்னீங்க முன்னந்தது வந்து அந்த மெக்கானிக்கல் இது ரோலிங் கீன்னு வாங்க, ஃபர்ஸ்ட் கீ வந்து ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சியை தான் அனுப்பும். முன்ன இருந்தது அந்த ஃப்ரீக்வன்சியை அனுப்பும் போதும் அந்த கார் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை எடுத்து ரீட் பண்ணி ஓகே ஓபன் பண்ணுன்ற இது டேட்டா இது பண்ணி ஓபன் பண்ணும் காரை. பட் இப்போ இருக்கிறது வந்து ரோலிங் கீ. அது என்ன பண்ணா ஒவ்வொரு டைம் ஃப்ரீக்வன்சி மாற்றும். ஸோ அது வந்து நீ அதையும் மாத்தி இப்போ வந்து ரோலிங் கீ கூட தேவையில்ல. லேட்டஸ்ட் என்னன்னா நீங்க வந்து கீயை வச்சுக்கிட்டு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கார் கிட்ட வந்தீங்கன்னாவே அதுவே ஓப்பன் ஆயிடும். நீங்க 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி போயிட்டவுடனே லாக் ஆயிடும். இப்போ நீங்க சொல்றது வந்து கிட்ட இருக்கிற மாதிரி கீ வந்து பக்கத்துல வரும்போது. ஆமா, கீ வந்து பாக்கெட்ல வச்சு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்களே. இங்க வந்து வண்டி சாவி எடுக்க வேணாங்க, போய் உங்க போனை இங்க ஆன் ஆகும்ன்றாங்களே. புரியல. ஆமா, ஆப்பிள் போன்ல நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. போன்லயே துறக்கிற மாதிரி. ஆமா, போன்லயே வந்து காரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இங்க BMW கூட ஏதோ பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க போல. இல்ல அதான் அது கூட அதான் அதெல்லாம் ரோல்ஸ் ராய்ஸ் எப்பயோ ட்ரை பண்ணிட்டாங்க. BMW அதான் நம்ம இதுலயே பாத்துருப்போமே இந்த படம், ஒரு படம் வந்து கண்ணும் கரையாடித்தால ஓட்டுநர் வாங்க. அது ஆல்ரெடி BMW GT வெர்ஷன்ஸ் எல்லாம் குத்தானுங்க. இப்போ அத ஐ செக்யூரிட்டியா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எனிதிங் இஸ் ஹேக்கபிள் அட் எனி பாயிண்ட்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஹேக்கபிள். நீ வந்து எவ்வளவு எலக்ட்ரிக்கலா போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹேக்கபிள் தான். அத வந்து நம்ம ஈலான் மஸ்க் கிட்ட கேட்டிருக்காங்க. இப்ப வந்து யூ ஆர் மேக்கிங் டெஸ்லா கார்ஸ் எல்லாமே ஆட்டோனமஸா பண்றீங்க. அது வந்து the input of human data is very low டெஸ்லா கார்ஸ்ல பாத்தீங்கன்னா. அதுவே வந்து ஆட்டோனமஸ் கேப்பபிலிட்டி நிறைய இருக்கு. அதுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் அது வந்து தானாவே ஓட்டிப்போம், நம்ம ஸ்டேரிங்ல கையே வைக்க தேவையில்ல. அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல யாராவது வண்டி ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்டிருக்காரு. அந்த ஒரு கொஸ்டினர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வண்டியில வந்து ஒரு ஓவர் ரைட் பட்டன் மாதிரி இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா மேனுவல் கண்ட்ரோலுக்கு மாறிடும். உங்களுக்கு வந்து வெளி உலகத்தோட இதே கட் ஆயிடும். அதாவது அந்த கார் வந்து அதோட அதே வந்து சீல் பண்ணிக்கும். ஸோ எனி இப்ப அந்த வண்டிக்கே தெரியாம எதுல கனெக்ட் ஆயிருந்தாலும் அதே வந்து சீல் பண்ணிக்கும், தடுத்துரும். அதே தெரியலனாலும் ஒரு அது வந்து எப்படின்னா ஆல் கனெக்ஷன்ஸ் லூஸ் பண்ணி கனெக்ஷன் சிஸ்டம்ஸ் வந்து லாக் பண்ணிடும். ஸோ வந்து கனெக்ஷன் சிஸ்டம் லாக் பண்ணிட்ட உடனே கார் ஒர்க் ஆகாது. ஆனா மேனுவல் செட்டிங்ஸுக்கு மட்டும் ஒர்க் ஆகும், ஏன்னா அது மெக்கானிக்கல் டைப். ஆமா, ஓகே, அதான் விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய எதுனா டச் போன்ஸ் தான். ரொம்ப அப்படியே பார்த்து என்னடா போன் இது வரைக்கும் கீபேட்ல வின்சென்ட் சொன்ன மாதிரி
டச் ஃபோன்ஸ் தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எப்படின்னு இத்தனை நாள் கீபேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் விளாட்னேன். எங்க வீட்டில் அப்போ எனக்கு அந்த ஐஃபோன்லாம் தெரியாது. டச் ஃபோன் அவ்வளோதான். பிராண்டிங் பேர்லாம் தெரியாது. டச் ஃபோனு அவ்வளோதான். அது எங்கள் மாமா வச்சிருந்தா அப்படி. அவர் கொஞ்சம் ஃபாரின் போயிட்டதுனால வாங்கிட்டு வந்தவர். ஆங்கிரி பேர்ட்ஸ் விளாட்ற வேற லெவலாக இருக்கு. என்னடா இத்தனை நாள் ஸ்னேக் வச்சே தடவிக்கிட்டு இருந்தோம். ஸ்னேக்கு மேல விளையாடிட்டு இருந்தா ஆங்கிரி பேர்ட் சத்தம்லாம் வருது, கேன்லாம் வருது. என்னடா அப்படின்னு அவ்வளவு அஸ்டானிஷிங்கா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அப்படியே அடடா இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, இட் ஜஸ்ட் ரேஸ்ட் யுவர் பார்ஸ் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் சொல்ல, ஏன்னா நானே முதல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணி போட்டு உடச்சி திருப்படி வாங்கிலாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் நிறைய நடக்கும். அது நம்ம பார்த்துக்கூடாது. நீங்க சொல்லுங்க, எதை பார்த்து வியந்து போனீங்க? நான் மேஜரா வந்து மைண்ட் ப்ளோன் ஆனதுன்னு சொல்லி பாக்குறேன்னா வந்து ஏய் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது தான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் ஒரு டச் போன் வரும்ன்றதுலாம். ஏன்னா வந்து நீங்க இல்லப்பா எல்லாமே வருங்க, அசால்ட்டா எல்லாமே வரும். ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கும். ஏதோ அன்றே கணித்தர் சூர்யானா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பிராலின் மாத்திரலாம். இல்ல ஏன்னா நான் வந்து அந்த கெப்பாசிட்டி டச்லாம் அப்போ இருந்துச்சுண்ணா. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினா சில மிஷின்ஸ்லாம் இருக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து அந்த மிஷின்ஸ்லாம் பாத்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன்லயே ஒர்க் ஆகுற மிஷின்லாம் இருக்கும். என்ன சொல்றேன்னா, நான் சொல்ல வந்து பாட்டில் மேக்கிங் கம்பெனி அந்த மாதிரி கம்பெனில வந்து பட்டன் இருக்காது, ஆனா கெப்பாசிட்டி டச் இருக்கும். ஏன்னா பட்டன் வெளியே இருந்துச்சுன்னா வந்து ஆளுங்க போற மிஷின்ஸ் நிறைய இருக்கணும், எல்லாமே அயன் பார்ட்ஸ்னால ஈஸியா பட்டன் பிரேக் ஆயிரும்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டி டச் வச்சிருப்பாங்க. சோ அதை வச்சு நான் வந்து இது அப்போ இங்கேயும் பட்டன் இருக்கு, அப்ப இதுவும் கூடிய சீக்கிரம் வந்து கெப்பாசிட்டி டச்சுக்கு மாறும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். நான் சொல்ல வந்து இந்த ஏஐ தான் வந்து எனக்கு மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. இவ்வளவு டேட்டாஸ் இது பண்ணி ஒரு அயன்மேன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே வந்து அது மாறி இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏஐயோட பெர்ஸ்பெக்டிவ் 2008ல. ஆமா, அப்ப கூட ஜார்விஸ் வந்து செம மைண்ட் ப்ளோயிங். பட் நம்ம நேரடியா பாக்குறோம்ல, இந்த கூகுள் அசிஸ்டன்ட்லாம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணவனுக்கே செமையா இருந்திருக்கும். அதான் என்னடா ஃபோன் பேசி நம்ம கூடன்னுவானுங்க. அதேதான் நம்ம ஆளுங்க அதுகிட்ட போய் பண்ணுவாங்க. நட்டாஷா கூட போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து விட்டவனுங்க. ஆமா, இது விடுங்க, கிரிஞ்சா பேச வேணாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸோட டெவலப்மெண்ட்டை பத்தி பேசலாம். நான் ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல மவுஸ் கண்டுபிடிச்சது ஜெராக்ஸ்னு ஒரு கம்பெனி. அவங்க தான் ஜெராக்ஸ். ஆக்சுவலி அவங்க பேர்ல தான் ஜெராக்ஸ் மிஷினே எனக்கு வந்துச்சு. அதான் ஜெராக்ஸ். ஆனா ஜெராக்ஸ்ன்றதோட ஒரிஜினல் அர்த்தம் வந்து போட்டோ காப்பி. ஆமா, அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜெராக்ஸ்ன்றோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணாரு, அதான் சாமி, அந்த ஜெராக்ஸ்ன்ற கம்பெனி கண்டுபிடிச்சதுனால தான் அது பேர் ஜெராக்ஸ்ன்னு வச்சிட்டாங்க. ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்றாரு, அந்த கம்பெனியை வாங்குறாரு. வாங்கி என்ன பண்றாரு, எனக்கு அந்த அப்ப என்ன பண்றாங்க, பில்கேட்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ஸ் இறக்குறாங்க. அவங்களால அந்த அப் ஏரோ டவுன் ஏரோ ஐபிஎம் கிட்ட இருந்து அப்போதானே கான்ட்ராக்ட் வாங்குவாரு. ஆமா, ஐபிஎம்க்கு எப்படி பில்கேட்ஸ்க்கு எப்படி ஐபிஎம் இது பண்றாங்களோ, ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஜெராக்ஸ் R&D டெவலப்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெராக்ஸ் தான். ஆமா, முன்னாடி R&Dயா வச்சிருந்தது ஜெராக்ஸ் வச்சிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி இந்த ஐடி ஸ்டூடெண்ட்லாம் இப்போ ப்ராஜெக்ட்லாம் பண்ணி இது பண்றாங்கல்ல, கம்பெனிஸ் வாங்கிறாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து மேலே கீழே முடியல, கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்ண முடியல. எனக்கு வந்து அவர் லீவிஸ் ஜீன்ஸ் போட்டிருந்தாராம். அது ஹிஸ்டரி சேனல்ல சொன்னாங்க ஒரு வாட்டி. ஜீன்ஸ்ல அப்படியா ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒரு படமே வந்துச்சு. அவர் வந்து ஒரு கம்ப்யூட்டரே வந்து பண்ணுவாரு. அவர் பொண்ணோட பேர்ல லீசான் பண்ணுவாரு கம்ப்யூட்டரே. நான் வந்து ஹிஸ்டரி சேனல்ல பார்த்தேன். அவர் அந்த பண்ணவரே சொன்னாரு, நான் ஜீன்ஸ்ல வச்சு இப்படி மூவ் பண்ணுவேன், அப்ப எனக்கு விண்டோல மூவ் ஆகணும்
அப்படின்னு சொன்னதான் மவுஸ் இன்வென்ட் பண்ணதா சொன்னேன். சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன், கம்ப்யூட்டர் பத்தி பேசுவோம். ஆமா, மவுஸ்லயே பார்த்தா நிறைய ரெவல்யூஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ட்ராக் பால், அதுக்கப்புறமா லேசர்னு சொல்லி தான் வருது. அது வேற ட்ராக் பால் வந்து ஒரு பிரச்சனைனா, அது பாத்தீங்கன்னா வந்து ஆமா, ட்ராக் பால் வந்து ரொம்ப இது இருக்காது, லைஃப் டைம் அதுக்கு இருக்காது. அதான் யூ நீட் டு சேஞ்ச் இட். அது வந்து உள்ள ஒரு பால் மாதிரி இருக்கும், அது வந்து அழுக்காயிடும் லிட்டரலா. உள்ள ஃபுல் டஸ்ட் ஜங்கல் ஆயிட்டு உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அக்யூரேசி வேற நாளாக கம்மியாயிடும். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் படத்துல சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க இப்ப அண்ணா சொன்னார்ல, அது வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் படத்துல வந்து அவர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன், நாட் ஷூர். அதுல வந்து அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் லான்ச் பண்றதுல இருந்து, அது ஒரு டாக்டர் பேர்ல லீசான அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து அது அவர் சொல்லியிருப்பாரு அந்த கதையை. அப்ப நீங்க மத்த இந்த டெவலப்மெண்ட்லாம் சொல்லுங்க கம்ப்யூட்டர் பத்தி. அதான் நம்ம கம்ப்யூட்டர் வந்து அந்த காலத்துல இருந்து பார்த்தா சைஸ் அதான் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதான் இப்போ வந்து கார்ட் சைஸுக்கு வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. பட் இது மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸுக்கு வந்து ஒன்னும் ரீச் ஆகல. ஆனா அந்த கார்ட் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து ராஸ்பெரி பை. ஆமா, அந்த கார்ட் சைஸ் கம்ப்யூட்டர் வச்சு நீங்க லிட்டரலா வந்து உங்க வீட்டை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். உங்க ஹோமையே வந்து அந்த ராஸ்பெரி பையே ஒரு சர்வரா யூஸ் பண்ணலாம். சர்வரா யூஸ் பண்ணி உங்களால ஹோஸ்ட் பண்ண முடியும் வெப்சைட்ஸ்லாம். எந்த மாதிரி இதுவா இருக்கோ அதான் நமக்கு ப்ளீஸ் ஆகுற மாதிரி எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேதான். அதை யூஸ் பண்ணி இப்போ எங்க வீட்டுல வந்து நான் என் ரூமை வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம டைமரும் வச்சுக்கலாம். 2 hours கழிச்சு இப்போ லைட் ஆஃப் பண்ணணும்னா நான் வச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் ஆயிடும். வாய்ஸ்லயே நான் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி இன்டராக்ட் பண்ணும். நான் வாய்ஸ்ல என் ரூமுக்கு போயிட்டு லைட் ஆனுன்னு சொன்னா லைட்ஸ் ஆன் ஆகும். எனக்கு ஒரே ஒரு டவுட் பிராலி, கக்கூஸ் போனா கடி விடுமா? அது கூட மேபி ஜப்பான்ல இருக்காது ஆக்சுவலி. இப்ப நீங்க ஜப்பான்ல இங்க வயசானவங்க செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா கார்ஸ் ஒரு படத்துல வந்து அதை காமிச்சிருப்பாங்க. அது வந்து அப்படியே காமிச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து இலைமறியா காய்மறியா காமிச்சிருப்பாங்க சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி. உண்மையில பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆட்டோமேட்டட் டாய்லெட்ஸ் ஹீட்டட் சீட்ஸோட இருக்கு. அந்த உட்கார்ற சீட்ல ஹீட்டட் ஆப்ஷன். ஆமா, ஹீட்டட் சீட்ஸ் நீங்க வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து உள்ள இருந்து வந்து தண்ணி அடிக்கும் கீழே. பரவாயில்லைங்களே. நீங்க வேற இன்னொரு வெரைட்டி மாதிரி இது எப்படி இருக்கும்னா, நமக்கு இன்சினரேட்டர் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கூட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதாவது அது வந்து இங்க மெயினா இருக்கும். இங்க ராக்கெட்ஸ்ல அங்க ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு யூஸ் ஆகும். அது யூஸ் பண்றது அது எப்படின்னா நீங்க இது போய் முடிச்ச அதுல ஆனா அது இன்சினரேட்டர் எப்படி வேலை செய்யணும்னா, நம்ம இது ஒரு ஷிட் எடுத்துட்டு உடனே அது கீழே என்ன பண்ணோம்னா லேசர் லைட்ஸ் எமிட் பண்ணும். நல்ல கான்சென்ட்ரேட்டட் பீம் ஆஃப் லைட்ஸ் எமிட் பண்ணி அது ஃபுல்லா இது க்ளீன் பண்ணிடும். அவ்வளவுதான். சோ நமக்கு என்ன இருக்கும், ஸ்பேஸ்ல டஸ்ட் தான் போகும் உங்களுக்கு மேக்ஸிமம். ஸ்பேஸ் டெப்ரிஸை கம்மி பண்றதுக்காக விஷயம். ஏங்க ஸ்பேஸ் டெப்ரிஸோட அந்த கக்கை மண்டிலே மேல வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அது நீங்க அவ்வளவு கொஞ்சம் சைஸ் இருந்தாக்குமே வந்து ஒரு டெப்ரிஸ் தானே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் சேட்டலைட்ஸ்க்கும். சோ அதுக்காக ஓகே. அடுத்த ஏஐ எப்படி வேலை செய்யும்னா பேசிக்கலி வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். அதாவது 0s and 1s இன்புட்டா எடுத்துக்கிட்டு அது பத்தி ப்ரோக்ராம் ஆகும். ஓகே ஓகே. அதாவது உங்களுக்கே புரியும், அந்த 0s and 1s கோடிங் வந்து அவ்வளவு கஷ்டம் பண்றது. ஏன்னா ஒரிஜினலா இருக்க வாய்ஸ் கண்ட்ரோல் ஒரு ஏஐ தான். இந்த மாதிரி ஹியூமன் கூட இன்டராக்ட் பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது பேர் ஏஐ தான், வாய்ஸ் வழியா. அவ்வளவுதான். ஆடிங் டு தட் நோட், அண்ணா வந்து இந்த ஏஐ பத்தி பேசினார்லன்னா, இப்ப பாத்தீங்கன்னா வந்து துபாயில வந்து there is an actual robot. அந்த ரோபோட் பேர் சாரா. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் த ரோபோட்ஸ் நேம். அது வந்து இட் இஸ் வந்து ஹியூமனாய்டு ரோபோட். நம்ம எந்திரன் படத்துல காட்டிருப்பாப்ல சங்கர் சிட்டி மாதிரி இருப்பாரு. அது மாதிரி ஆமா சிட்டி மாதிரியே இருக்கும். அது அதுக்கு வந்து தானா அந்த ரோபோட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து அது வந்து அதோட இன்டர்னல்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கும்.
மண்டை பின்னாடின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இப்போ வந்து துபாயில வந்து அதுக்கு சிட்டிசன்ஷிப்பே கிராண்ட் பண்ணிருக்காங்க. ஓ ஓ ஓ நான் அது கூட இந்த வந்து சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இட் இஸ் எஃபர்ட் ஆஃப் 10 works நினைக்கிறேன், 10 to 12 years ஆஃப் ஒர்க் நினைக்கிறேன் அந்த இது. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ரோபோட் பத்தி. எனக்கு தெரிஞ்சு வில் ஸ்மித் ஆனா ஒரு நான் இன்டர்வியூ ரீசெண்டா கூட எடுத்தாருன்னு கேள்விப்பட்டது வரைக்கும் நினைக்கிறேன். அந்த ரோபோட் இது ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அந்த ரோபோட்டுக்கு. இன்னும் அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கான்னு தெரியல எனக்கு. வில் ஸ்மித் கூட ஒரு ரோபோட் இன்டர்வியூ எடுத்துச்சுல. ஆமா ஆமா, அந்த ரோபோட் அதே தான். ரோபோட் தான். அதே ரோபோட் தானா? ஓகே 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 வில் ஸ்மித் கூட கிஸ் பண்ண கேட்பாரு அந்த ரோபோ கிட்ட. அதேதான். அதேதான். அடுத்து அப்படியே நம்ம இதுல இருந்து டிவிஸ் வருவோம், டெலிவிஷன் வருவோம். டெலிவிஷன் எனக்கு தெரிஞ்சு பெருசா மாற்றம் மாதிரி தெரியல, ஆனா மாற்றம் ஆயிருக்கு. முன்னத்துக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு ஆயிருக்குது. வின்சென்ட் வேகா, நீங்க ஆரம்பிங்க. டெலிவிஷன் எப்படி மாறி இருக்குது அந்த இது சொல்ல, உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் சொல்ல, வெளியில இருந்து பார்க்க டெலிவிஷன் எப்படி மாறி இருக்கு, உங்களுக்கு என்னெல்லாம் இதா இருக்குது? டீம் குரூப்ஸ் எல்லாம் வந்து அவங்களே போடுவாங்க. அதாவது வந்து 2006 டெலிவிஷன் வாஸ் பிக், மேன் வாஸ் தின். 2016 டெலிவிஷன் இஸ் தின், மேன் இஸ் பிக். அது மாதிரிதான் வந்து இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் ஏதோ டியூப் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன், வேக்யூம் டியூப் மாதிரி இது டிவில. அதுக்குதான் வந்து நம்ம இருக்கோங்க பின்னாடி. அதேதான். அதனால அங்க பேக் மட்டும் நல்லா ஒரு மாதிரி தடியா இருக்கும் டிவிங்களுக்கு. ஏதாவது ஃபியூஸ் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது ரேட்டும் நிறைய, பார்த்தா நிறைய சைஸ் வேற எடுக்கும். ஓகே ஓகே ஓகே. அது ஆல்டர்னேட்டிவ் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேற ஏதோ ஒரு சின்னதா கண்டுபிடிச்சிருக்காங்க போல அதோட ஆல்டர்னேட்டிவா. அதனாலதான் இப்ப இருக்க முக்காவாசி டிவி சைஸ்லாம் ஸ்லிம்மா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனா அப்ப இருந்தது. அதுக்கப்புறம் எல்சிடி வந்துச்சு. எல்சிடி வந்து லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஜஸ்ட் வந்து எமிட் பண்ணும், ஸ்கிரீன் வந்து வாங்கி காமிக்கும். அதுக்கடுத்து இப்போ எல்இடி வந்துச்சு. ஸோ எல்இடிஸ் வந்து இப்போ டிஸ்பிளேயா ஒர்க் ஆகுது. 3D வந்திருக்கேன், 3D 4D இதெல்லாம். 3D ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ஏன் வச்சுக்கோங்களேன், 3D ஏன் சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா அந்த டிஸ்க் எல்லாம் காஸ்ட்லியா இருந்துச்சு. பிளஸ் அவ்வளவு பெரிய தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு டிவில பார்க்க பிடிக்கலையா பார்த்தது இல்ல. கண்ணாடி போட்டுனே வாங்க சுத்த முடியும் நம்மளால. அது ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. அதுக்கு டிவி ரேட்ஸும் அதிகமா இருந்துச்சு. பிளஸ் அந்த அதுக்குன்னு தனியா டிவிடி பிளேயர் வாங்கணும், அதுக்குன்னு தனியா டிஸ்க்ஸ், ஒரிஜினல் டிஸ்க்ஸ் வாங்கணும். அது 3000 4000 வந்துச்சு. அது யார் அவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு இருப்பா? My father is not Ambani or Ratan Tata. ஆமா. அடுத்து நம்ம வீட்லயே கொஞ்சம் ஓவராலா என்னெல்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாறினது வந்து ஃப்ரிட்ஜ் தான். எங்க வீட்ல சொல்றேன். ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ன்றது ரொம்ப ரேர் தானேங்க. அதான். ஏன்னா ஃப்ரிட்ஜ் ஏன் மாறுச்சு, ஏன்னா மித்ததெல்லாம் கொஞ்சம் எனக்கு வீட்டுல கொஞ்சம் லேட்டரா தான் மாறிச்சு. ஃப்ரிட்ஜ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டக்குனே மாறிடுச்சு. சிங்கிள் டோர் வச்சிருந்தாங்க, இப்ப டபுள் டோர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 10-15 வருஷம். டபுள் டோர் வந்துச்சு. அதுல வந்து பாத் வந்துச்சு. இப்ப இந்த ஸ்கிரீன் மாதிரிலாம் இருக்குடா ஃப்ரிட்ஜ்ல. அன்னைக்கு ஆமா, அது கூட நீ பேசலாம். பேசலாம், அதுல வீடியோ பார்க்கலாம். ஆனா முன்ன அந்த பர்த்டே விஷனா ஃப்ரிட்ஜ்ல மேல தானே பண்ணுவாங்க. ஃபாரின்ல தீ படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து இந்த டிஸ்பிளே வந்து இப்போ அவங்க போட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டேவே போறோம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்னு பார்த்தா நிறைய வீட்ல சிம்னிஸ் வந்திருக்கு. ஆமா ஆமா. சிம்னிஸ்னா என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் சொல்லிக்கிறேன். இதாவது உங்க கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு இது இருக்கும், கூரை மாதிரி. எக்ஸாஸ்ட் பைப்ஸ் வெளிய எடுத்துட்டு போய் அது தான் மாடர்ன் எக்ஸாஸ்ட் ஃபேன்னு சொல்லுங்க. மாடர்ன் எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட சொல்லலாம். இது என்ன வந்து ஸ்ட்ரைட்டா அப்படியே இதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டா மேல எடுத்துட்டு போய்டும், வீட்டுக்குள்ள பொல்யூஷன் உருவாக்காம. அது எல்லா நிறைய வீடுகள்ல இப்ப வர பாக்குறது மாடுலர் கிச்சனு அப்படின்றதுனால அது போட்டுறானுங்க.
ஆமா ஆமா. அது இருக்கிறதும் நல்லது தானேங்க. இல்ல அப்புறம் சொல்றேன். வாட்டர் ஹீட்டரு. வாட்டர் ஹீட்டர் அது கூட அவ்வளோ ஆமா, நல்லா மாறிடுச்சுன்னு சொல்ல விறகு கடையில முடியாது. வச்சிருப்பாங்க. இது போன்ல இதுக்கு கண்ட்ரோல் இதுக்கு பண்ற மாதிரி தான் இப்போ இருக்கு வாட்டர் ஆமா. ஹீட்டர்ஸ்லாம். ஆமா ஆமா. அதே மாதிரி அது நான் என்ன ஓவரால் இன்னொன்னு என்ன பார்த்தேன்னா, இப்போ இந்த என்னது வேக்யூம் கிளர் நிறைய இடத்துல நிறைய வீட்டில் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா வேக்யூம் கிளீனர் வந்து எதுக்கு வருதுன்னா, முக்காசி வீட்டுல இப்ப கார்பெட் வாங்குறாங்களே இப்போலாம். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டைல்ஸ்லயே அப்படியே படுத்து தூங்குவாங்க. இப்ப என்ன கார்பெட் போட்டு கேட்டா டெம்பரேச்சர் ஏதோ வார்ம் பண்றோம்னுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க, புரியல. அது தான் ரிச்ன்றதை உண்டைகிறார் போதிதர்மர். தன் பெரிய புளுத்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறார், அவ்வளவுதான். ஆமா ஆமா, அவ்வளவுதான். வேற என்ன? அப்புறம் அதே மாதிரி பெருசா ஒண்ணு மாறுறது இன்னொன்னு என்னதுன்னா, இப்ப ரொம்ப எல்லா இடத்துலயுமே இந்த இது வந்துருச்சு. வாஷிங் மிஷின் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாறிடுச்சு எல்லா இடத்துலயுமே. செமி ஆட்டோமேட்டிக் எங்கேயுமே வாங்குறது இல்ல. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா நான் போர்டு போயிடுச்சுன்னா மொத்தமா திருப்பி போர்டு மாட்டோம். அதுக்கு என்ன பண்றது? நீ போட்டு ஆயா வந்து ஹால்ல உட்காந்துடலாம்ல, அது அட்வான்டேஜ் இருக்குல்ல. பட் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் அப்பெல்லாம் அதை ரெடி பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு அதுக்குள்ள டேட்டாஸ் இருக்கு. நீ வார்ம் வாட்டர் வர வச்சு கூட வார்மா கிளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரைனஸ் பண்ணி அதுவே ரின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சோம். நம்ம ஜஸ்ட் எடுத்து அது போயிட்டு காய போட்டா போனோம். எனக்கு இன்னொன்னு பெரிய வெளியிடத்துல பார்த்தது என்னதுன்னா, ரோபோட்ஸ் வந்து சர்வ் பண்றது, ஃபுட்ஸ் வந்து ரோபோட் சர்வ் பண்றது, இதெல்லாம் சென்னையில ஒரு இடம் இருக்கு. ஆமா ஆமா, இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இடம் வச்சிருக்கானுங்க. நம்ம ஆப்லயோ இல்ல பட்டன் அழுத்தியோ ஏதோ ஆர்டர் பண்ணா போதும், ரோபோட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து தந்துரும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோபோட் சமைக்கவே செய்யுதுங்களேங்க இப்போ. ஆமா ஆமா, அதுவும் நிறைய இடத்துல பாக்குறேன். சென்னையில எனக்கு தெரிஞ்சு இந்தியால இல்லன்னு நினைக்கிறேன் ரோபோட் சமைக்கிறது. இல்ல இருக்கு, இர்ஃபான் ஒருத்தன் எங்கேயோ வீடியோ போட்டிருந்தானே, இர்ஃபான்ஸ் வியூ. ரோபோட் கிட்ட இருந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுறேன்னு. அவன் மனுஷன் ப்ரோ திங்கல. அவர் பொழப்ப அப்படிங்க, என்னங்க பண்ண வியூஸ் வருதுங்க இல்லையா, அமௌண்ட் வருது இல்ல, என்ன சாப்பிட்டா அமௌண்ட் வருது இல்ல, அதே பண்றது. அப்புறம் என்ன இது ஃபியூச்சர்னால எனக்கு என்ன தோணுதுன்னா, மேன் பவர் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணப்படுதோன்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க முதலாளி? ஆமாமா, அது கம்மியாக்குறதுக்கு தானே அதெல்லாம். உள்ள போக போக ரொம்ப அப்படியே நம்ம லேசினஸும் ஆயிடுறோம், பிளஸ் இதுவும் நம்ம மேன் பவரும் ரொம்ப வேலை கம்மி ஆயிட்டே போறதுனால சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. மிஷின்ஸ்லாம் அப்பப்போ சர்வீஸ் பண்ணா போதும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டட் வந்து ரொம்ப, அதுவும் ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். அந்த விஷயத்தை தான் நம்ம இப்ப கத்துக்கணும். இப்ப எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம கத்துக்கணும். நம்ம வந்து இப்ப மேன் பவரா இருக்காம அந்த மேன் பவருக்கு உதவுற அந்த ஆட்டோமேஷன்ஸை பண்றதுக்கும் கிரியேட்டரா மாறணும், அவ்வளவுதான். ஆமா, பத்தாவது அதே மாதிரி ஆயிட்டுன்னா டபுள் எட்ஜ் ஸ்வாட் தானுங்க. அதாவது இப்போ அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எல்லா டெவலப்டு டெக்னாலஜிஸும் இருக்கு இப்போ, ஓகே, எது வேணா எப்படி வேணா பண்ணலாம். நீ எந்த அளவுக்கு எஃபிஷியன்டாவும் அக்குரேசியாவும் யூஸ் பண்ணி ஈஸி ஒர்க் பண்றியோ அந்த ஆட்டோமேஷன் தான் சக்சஸ் ஆகும். அதுதான் மேட்டர்ஸ் இப்போ. நான் இப்ப அடுத்து என்ன பத்தி பேச போறேன்னா, இந்த டெக்னாலஜி வந்ததுனால எந்தெந்த பொருள்லாம் இப்ப யூஸ் பண்றது இல்லை நம்ம வீட்லயோ நம்ம சரௌண்டிங்ஸ்லயோ என்னெல்லாம் அவ்வளோ பாக்குறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கரண்ட் ஆஃப் ஆனா மட்டும் யூஸ் பண்ற ஒரு பொருள் விசிறி. நம்பர் 1 விசிறி, நம்பர் 2 விளக்கு. அதான் அது கூட யூபிஎஸ் இருக்குனா, அதான் சொல்றான் யூஸ் பண்றது இல்லன்றான். யூஸ் பண்றது இல்ல, முன்ன மாதிரி யூஸ் பண்றது. யார் வீட்ல எங்க இப்ப விளக்கு வச்சு யூஸ் பண்றோம்? மிஞ்சி போனா இந்த கார்த்திகை தீபத்துக்கு முக்காவாசி வீட்டுல ஃபார்மாலிட்டிக்கு வைக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் அதுக்கு கூட ஒரு பிளான் சொன்னேன். தீபம் மாதிரி ஒரு லைட் வந்து வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு.
நான் சொன்னேன் வாங்கி வச்சிடலான்னா உடனே எங்க அப்பா சொன்னாரு கடவுள்லாம் ஏமாத்தக்கூடாது அப்படின்னு. அவன் விளக்கு வரானு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாரான்னு கேட்டேன் நானு. தலைக்கு தில்லு பத்தியா? உங்க வீட்டுல பரவாயில்லப்பா, என் வீட்டுல எல்லாம் சங்கிங்க. சொன்னா செருப்பு எனக்கு. நான் போயிட்டு அது சொன்னவொடனே என்னைய செருப்பால வச்சிருப்பாங்க. நான் வந்து லைட்டா சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு அமைதியா வந்துட்டேன். இல்ல இப்ப நான் ஒரு சீமான அண்ணா மாதிரி ஒரு பேசுதா. இப்ப நீங்க அந்த விளக்கு வைக்கிறீங்க, அந்த விளக்கு வைக்கிறதுனால அந்த திரி என்ன ஒரு எல்லாம் பாதிக்கப்படுது. அது நீங்க புரிஞ்சுக்கணும். சீனாக்காரனோட அந்த விளக்கு வைக்கிறதுனால இது இப்படி ஆகுது. எப்படி நம்ம மட்டும் எப்படி அதுக்காக நீ திரி வச்சு ஏத்த பண்ண. ஆமா, தமிழ் பண்பாடு இல்லையா அது? நீ கஷ்டப்பட்டு 6 மணிக்கு ஏத்துவ, 2 நிமிஷத்தை காத்து வந்து அணிச்சிட்டு போயிடும். மழை வேற அன்னைக்கு சிரிப்ப கேக்குறமே, மழை வேற எங்க வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சாங்க. ஜோன்னு மழை பெஞ்சு முடிச்சு விட்டுருச்சு. அவ்வளவு காத்து வேற பிராலி குமிச்சு அது ஏத்தி வச்சாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சாங்க. மழை சும்மா பீச்சின்னு வந்தது. புயல் வேறையா, மழை காத்து பீச்சின்னு வச்சு 2 நிமிஷத்துல எங்க அம்மா வந்தாங்க. ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்து இவ்வளவு பேசுறாருல சீமானா, இவ்வளவு பேசுறாருல மனுஷன் சீமானா இவ்வளவு பேசுறாருல. ஆமா ஆமா, இவ்வளவு பேசுற ஒருத்தன் ஒழிச்சு வச்ச வீடியோ கேமராவை கண்டுபிடிக்காம போயிட்டானேயா. இல்ல ஒளிச்செல்லாம் வைக்கலீங்க, அவரு நேர்படியா தானே பேசிருக்கிறாரு. ஆமாமா, ஒளிச்செல்லாம் வைக்கல. வந்து மாமா மோசமான இல்லடி, ரொம்ப மோசமானவன். சரி, பேக் டு தி டாபிக் வந்துரும். ஆனா நம்ம வீட்டு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, வீட்லயே இப்ப மேஜரா டெவலப் ஆயிருக்கிறது பை வண்டிங்க, டெக்னாலஜிஸ். அதாவது வண்டிலாம் வந்து பேட்டரி வண்டியா மாறி இருக்குண்ணா. எது நானா மிக்ஸி மாதிரி தான். ஆனா அம்மி ஆத்துக்கெல்லாம் யாரு இப்ப யூஸ் பண்றா? வீட்டுல சும்மா கிடக்கு. அவ்வளோ இல்லப்பா, கொஞ்சம் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல மிஸ் பண்ற மாதிரி. அவ்வளோ ரீசன்ட் டைம்ஸ்க்கு யூஸ் பண்ணாததுதான் வந்து என்ன சொல்ற, சரி ஓகே வின்சென்ட், நீங்க சொல்லுங்க என்ன டெக்னாலஜி இது போயிடுச்சு, டெக்னாலஜி வந்ததுனால. ஆமா, ஒரு 10 to 15 இயர்ஸ் அந்த மாதிரி ஸ்பேம்ல. 10 to 15 இயர்ஸ்ல வந்து டக்குன்னு வந்து 10 to 15 இயர்ஸ்ல சொல்றீங்கன்னா அந்த இதுவே அழிஞ்சிச்சு. பட்டன் போனுங்கிற ஒரு இதுவே வந்து போயிடுச்சு. வீட்டுல கேக்குறீங்கன்னா வந்து வீட்டுல எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நினைக்கிறேன். பெருசா மாறல, அப்படியே கிராஜுவல் ஜெனரேஷன் சேஞ்சில் தான் போச்சு. நினைக்கிறேன் ப்ரோ, அந்த டிஷ் ஆண்டனா இப்ப கொஞ்சம் இதுவா இருக்கு, அட்வான்ஸ் தான் பிஃபோரா இருக்கு. கேபிளே தூக்கிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது லேண்ட்லைன் போன்ஸ் போயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் போன் இருக்கிறதுனால ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, டக்குன்னு அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களும் இப்ப இந்த கீ பட்டன் போன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பாட்டி தாத்தாலாம் டச் போன், அவங்களும் பச்சை பட்டன் ரெட் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. அதான் லேண்ட்லைன் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த வெப் கேம்னு இருக்கும். வெப் கேம் அந்த டிஜிட்டல் கேம் போயிடுச்சு. ஆமா, ஏன்னா நம்ம எல்லாமே இப்ப போன்ல எடுத்துடுறோம், எல்லாமே ஒரு இதுல வந்துருச்சு. வெப்கேம் போயிடுச்சு. அதே மாதிரி டிஜிட்டல் போட்டோ எடுப்போம் நம்ம, அதுவும் போயிடுச்சு. டிஜிட்டல் போட்டோவே போயிடுச்சு. அடுத்து நம்ம இத பத்தி பேசலாம். பிராலி, நீங்க ட்ரோன்ஸ் பத்தி சொல்லுவீங்க, ட்ரோன்ஸ பத்தி பேசுங்க. கமான். ட்ரோன் அதான் ஃபர்ஸ்ட் இப்ப சக்சஸ்ஃபுல் கம்பெனினா DJI நமக்கு தெரியும். அது ஆரிஜின் எங்கன்னா சைனா தான் ஆப்வியஸ்லி. ஸோ அவனுக்கு தான் வந்து ட்ரோன் இதுலயே வந்து இப்போ
த பெஸ்ட் கம்பெனின்றது DJI தான். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஒரு திங் ஏவிஐ பண்ண மாதிரி ட்ரை பண்ணானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இதுவா சின்னதா ஃப்ரை பண்ற மாதிரி அங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை கேமரா கொடுத்து இப்போ வந்து டிஜே ஒரு ஏவியேஷன் போட்டோகிராஃபியாவே மாத்திட்டானுங்க. அந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா யூடியூபர்ஸுமே ஓரளவுக்கு பிரபலமான யூடியூபர் தமிழ் யூடியூபர்ஸே ட்ரோன் யூஸ் பண்ணிருக்காங்க. ட்ரோன் யூஸ் பண்றாங்க. அது தேவையான அளவுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்கன்னா போனானுங்கன்னா அந்த மாதிரி. ஆனா அதுலயே இப்போ அதான் அதுக்குள்ளேயே நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. என்ன சொன்னா போனுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் வச்சுதான் டிஸ்டன்ஸோட ட்ரோனோட டிஸ்டன்ஸ் பறக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் என்ன சொன்னா ஆக்யூசிங்க் 2.1 வந்திருக்கு DJIல. ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் நீங்க வந்து இங்க இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் நீங்க ட்ரோனை ஃப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹைட் பாத்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ். கிலோமீட்டர்ல அதான் வெர்டிகல் கிலோமீட்டர்ல சாரி ஹாரிசான்டல் கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டர் போகலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறது அந்த ஒரு ட்ரோன் தான். 800 ரூபாய்க்கு இருப்பான் ஃபேன்சி ஸ்டோர்ல. அதுக்கு பேரு நமக்கு படிக்கிற சைனீஸ்ல எழுதிருக்க பேரு. 3 நாள் யூஸ் பண்ணுவான் ஹோமி நிபா வாங்குவான் 3 நாள் யூஸ் பண்ணுவான். 4வது நாள் எங்கேயாவது பறந்து போயிடும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிளேடு வாங்கிடும். ஏன்னா நானா அனுபவசாலி. 4 வாங்கினேன் நான் ட்ரோனு. 4 ட்ரோன்ஸ் வாங்கியிருக்கேன். 2 சீப்பு வாங்கியிருக்கேன். 2 மீடியம் ரேஞ்சில வாங்கியிருக்கேன் நான். எல்லாமே பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் ஆயிருக்கு. ஏன்னா அந்த டைம்ல நமக்கு அந்த அறிவாற்றல் கிடையாது யூஸ் பண்றதுலாம். நான் அது அடுத்து அத ஒரு பில்டு நான் வந்து 3D பிரிண்டர் வச்சிருக்கனால ட்ரோன் பில்ட் பண்ணலானே ஒரு ஐடியால பிளான் பண்ணியிருந்தோம். என்னன்னா வந்து போட்ஸ் மோட்டர் போர்டு இருக்கு. அந்த போட்ஸ் வச்சு 4 மோட்டர்ஸ் வாங்கிட்டு அதோட பாடி வந்து நானே 3D பிரிண்ட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணிட்டு இந்த டைப் தான் நான் சொல்றது விஆர்ல ஓட்டுறது தான். அது பேரு கூட ஒன்று வரும். அந்த ட்ரோன் நேம்ஸ்லாம் அது பறந்து போச்சு. அதாவது விஆர்ல ட்ரோன் ஓட்டுவாங்க. நீ அந்த ட்ரோன்ல இருக்க கேமரா வந்து நீங்க விஆர்ல கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அது வந்து அதோட அவுட்புட் வந்து நீங்க DJI போட்டோகிராஃபி இப்போ ஏவியேஷன் போட்டோகிராஃபி லெவலுக்கு ஸ்டெபிலிட்டியாலாம் இருக்காது. பட் ஓரளவுக்கு அந்த ட்ரோன் இது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். அப்படியே எல்லாரும் வந்து கான்டாக்ட் கேக்குறாங்க. ட்ரோன் வேணும்னா அதுலயே கான்டாக்ட் செய்யும். எளிய முறையில் ட்ரோன் செய்து கொடுக்கும். நானே ரொம்ப நாளா செய்யணும்னு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மூஞ்சி வச்சு மூணு வரையணும் அந்த மாதிரி 3D பிரிண்டிங்ல செய்யணும் அப்படின்னாலும் நீங்க வாயில வடிக்கி டிஎம் பண்ணலாம். ஆர்டர் சார் ஆல்வேஸ் டேக்கன். என்ன பிரலி செஞ்சு கொடுத்துடலாம்பா. எடுத்துக்கலாம்ல ஒரு பிரச்சனை. ஆனா சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம். நம்ம 3D பிரிண்டிங் பத்தி பேசிடுறோம். சரி பேசுறீங்க. ஆனா 3D பிரிண்டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மித்தா இருந்துச்சு. சயின்டிபிக்ல டேர்ம் பில்ட் பண்ண போனோம். அதுக்கப்புறம் அந்த மித்தை பஸ் பண்ணதுக்காக வந்த விஷயங்கள் தான் 3D பிரிண்டிங். நான் ஃபர்ஸ்ட் 20 வந்து 3D பிரிண்டிங் பத்தி ஐடியா தானுன்ற இதுல போய் ஐடியாலாம் பிச் பண்ணேன். அப்ப வந்து நான் என்ன சொன்னா ஹார்ட்டே வந்து எப்படி வந்து ஸ்கஃபோல்டு வச்சு ஃபர்ஸ்ட் இது பண்ணி 3D பிரிண்ட்லயே வந்து ஸ்கின் டைப்ல வந்து பிரிண்ட் பண்ணி ஹார்ட்டே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி வாழலாம். அதனால ஹார்ட்டுக்கே நான் போல. ஹார்ட்ன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் ப்ரோஸ்டெட்டிக்கா ஒரு லெக் பண்ணலாம். இப்போ லெக்கு கை போச்சுன்னா கை அந்த மாதிரி பிளான்ல தான் இருந்துச்சு. அதை போய் பிச் பண்ணா அந்த கம்யூனாட்டிக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. என்னைய வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளியே அனுப்பிட்டான் கம்யூனாட்டி. ஆனா தண்டமான ஒரே ஒரு டாபிக் தான் போச்சு பிளேஸுக்கு எங்க இதுல இருந்து எங்க ஸ்கூல்ல இருந்து. என்ன டாபிக்னா வெர்டிகல் ஃபார்மிங்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அந்த ஐடியா வந்து இது ஆயிடுச்சு. அந்த ஐடியா எப்பயோ இம்ப்ளிமெண்டே ஆயிடுச்சு. அந்த ஐடியா வந்து வின் ஆச்சானா. வெர்டிகல் ஃபார்மிங் எனக்கு உங்க கஷ்டம் புரியுது பிராலி. நானும் அனுபவிச்சு வந்தா இதுலாம். வெர்டிகல் ஃபார்மிங்னா என்ன எனக்கு தெரியல. அதான் அதாவது இப்போ நம்ம ஸ்பேஸ் என்ன சொல்றேன். நீங்க சொல்லுங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தா சொல்லுங்க. நானே சொல்றேன்.
எனக்கு தெரிஞ்சு அந்த இதுதானே நான் சொல்றீங்க நீங்க இந்த வெர்டிகல் ஃபார்மிங்னா வந்து அது பேர் என்ன டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஹில்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்களே அதானே? அந்த மாதிரியே சொல்லலாம். அந்த டீ எஸ்டேட்லாம் பார்த்துருப்பீங்களா? ஆமா. அதுதான் வந்து பேஸ் இந்த ஐடியாக்கு. ஓகே. அதை வச்சு நம்ம வீட்டுல நீங்க வெர்டிகல் பார்க்கிங்லாம் பார்த்துருக்கீங்க, மால்ல இருக்கும்ல வெர்டிகல் பார்க்கிங். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி ஒரு ஐடியா தான். என்ன சொன்னா ஒரு ஸ்டெப்ஸ் டைப்ல நீங்க வச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ல நீங்க வந்து ஈந்து போட்டு ஒரு 10 ஸ்டெப்புக்கு வந்து தக்காளி, இன்னொரு 10 ஸ்டெப்புக்கு லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லி போட்டு வீட்லயே ஈந்து பண்ணலாம். ரொம்ப பெரிய இடம் தேவையில்ல. ஏன்னா அது ஒரு இடம் வந்து ஒரு 10க்கு 10 இது வச்சு ஹைட்டா மேலே ஏற்றிட்டோம்னா வெர்டிகல்ல ஃபார்ம் பண்ணா நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுல்ல. அதுதான் வெர்டிகல் ஃபார்மிங். இதாங்க வின் நான் வந்து பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு ஐடியா ஏங்க பிராலி உங்களது ஸ்கூல் லெவல் காம்படிஷன் எந்த மாதிரி? அது வந்து ஒரு காலேஜ்ல போயிட்டு ஐடியா தான்லாம் ஐடியா பிட்ச் பண்ணோம். எல்லா ஊர்ல சவுத் இந்தியா லெவல்ல நேஷனல் லெவல் காம்படிஷன்ல ஆப்போ இது நடந்துச்சு எனக்கு. ஜெயிச்சவன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வருது? கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஏதோ வச்சிருக்கேன்னு சொல்லி ஏதோ சீன் ஓட்டினா அது உண்மையா ஓலான்னு தெரியல எனக்கு இப்ப வரைக்கும். எல்லாம் பொய்தான். நான் கூட பிராலி என்ன சொல்றத பார்த்தா அது பேர் என்ன அது பேர் சொல்றாங்களே அந்த வேர்ல்கேனோ பேக்கிங் சோடா வேர்ல்கேனோல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தாங்களோன்னு நினைச்சேன். அந்த மாதிரிதான் வினிகரை ஊத்திட்டு பேக்கிங் சோடாவை போட்டு பங்க வரும். அதான் 3D பிரிண்டிங். அதான் அது வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னு வாங்க. என்ன விஷயம்னா நீங்க வந்து வீட்டுல ஒரு டிசைனை போட்டு அதை வந்து 3D சைஸ்ல வந்து பிரிண்ட் பண்றது தான் வந்து 3D பிரிண்டிங். நான் வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். அதான் நீங்க இப்போ உதாரணத்துக்கு சொன்னா இப்ப நீங்க ஒரு பால்னு எடுத்துக்கோங்க. அந்த பாலை வந்து நான் டிசைன் பண்ணி 3Dயா டிசைன் பண்ணி STL ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட்ல எடுத்து நான் அந்த பிரிண்டர்ல போட்டேன்னா அது வந்து அந்த பாலை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. இதுதான் சிம்பிளான பர்பஸ். ஓகே ஓகே. இப்ப ஸ்கூல்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க அந்த இதெல்லாம். ஆமா சில பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் அது இது பண்றாங்க. ஆமா இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க. பெரிய ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம். மோஸ்டா சில காலேஜஸ்னா அதை ஒரே ஒரு பீஸ் ஆச்சு வச்சிருப்பாங்கன்னா சில பெரிய காலேஜஸ்ன்னு சொல்றவங்க. அப்புறம் இன்டர்நெட்டை பத்தி பேசுவோம். இன்டர்நெட் எவல்யூஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்டர்நெட்றது பெரிய டாபிக். கொஞ்சம் ஒரு எப்படி 20 இயர்ஸ்ல டக்குன்னு ஒரு 1 or 2 minutes மாதிரி. ஆமா அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் வந்து எப்போ வந்துச்சுன்னா வந்து 90s ஸ்டார்டிங்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 90s ஸ்டார்டிங்ல 1980s இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பாரிசாலன் அண்ணன் சொல்றாரு. எல்லாம் பாத்துட்டாங்க. சரி வேணாம் செட் அப்படி டேமேஜ் பண்ண வேணாம். அதாவது வந்து 1980s ஆக்சுவலி இருந்துச்சு. 1985ல பாத்தீங்கன்னா இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து 2 ஆர்மி ஜெனரல்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ஃபார்மேட்டட் லிங்க் பண்ணிருக்காங்க இன் ஆர்டர் டு சென்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி. அப்படி ஆரம்பிச்சதுதான் வந்து இன்டர்நெட். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்ல வந்து பை தி எண்ட் ஆஃப் 2005 இன்டர்நெட் காட் பிக் லெவல், ஒரு பெரிய லெவலுக்கு வந்துருச்சு. இந்தியாவில பாத்தீங்கன்னா வந்து பை தி எண்ட் ஆஃப் 2008 இந்த ஏர்செல் அது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து அப்பதான் அவங்க வந்து இன்டர்நெட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்டர்நெட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்பவும் பாத்தீங்கன்னா ஒன்லி 2G கனெக்ஷன் தான் நினைக்கிறேன் அந்த டைம்ல தான். ஸ்பீட்லாம் இருக்காது. ஆமா 2G கனெக்ஷன், டயல் அப் கனெக்ஷன் நிறைய இருக்கு. ஒரு ஃபன் ஃபேக்ட், இப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து நீங்க ஏதாவது ஆன்லைன் கேம் இந்த 90s விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட வீட்டு வைஃபை வந்து கரெக்டா வந்து இதுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். உங்களோட இதுக்கு என்ன இப்பதானே சொன்னீங்க அண்ணன் கால் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு, டெலிபோன் லேண்ட்லைன் கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க, ஏதாவது கால் வருதுன்னா வந்து உங்களுக்கு பட்டுன்னு போயிடும் இன்டர்நெட். ஒரே போயிடும் உங்களுக்கு. இப்ப கால் வந்தாலே போதுங்களே. இப்ப கால் வந்தாலே போதும்.
அது இருக்கு இன்னும் இன்டர்நெட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. இது ட்ரைங் டு அயர்ன் இட் அவுட். கால் பண்ணா நெட் போயிடுது அது மாதிரிலாம். எவல்யூஷன் ஆஃப் இன்டர்நெட் இது சொல்லுங்க. எவல்யூஷன் ஆஃப் இன்டர்நெட் சொல்லுங்க. எவல்யூஷன் வந்து நான் பார்த்தது வரைக்கும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். அதாவது நான் வந்து இந்த 2000 early 2000ல பிறந்தவன். ஸோ நான் வந்து இந்த விண்டோஸ் XPல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேயே வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு இப்போ வரைக்கும் வந்து நான் முதல்ல விளையாடின கேமே வந்து பேட்மேன் கேம் இருக்கும் ஆன்லைன்ல. நான் என்ன நினைச்சுப்பேன், இது இந்த நெட்ல பாக்குற பேட்மேன் கேம்ல இதுதான் பேட்மேன் கேமா, கம்பெனில இப்படிதான் ரிலீஸ் பண்றாங்களான்னு சொல்லி ஆன்லைன் பேட்மேன் கேம்னு இது டைப் பண்ணி போய் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்ப இந்த கூகுள்லாம் கூட அப்போதான் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஏதோ இந்த பின்ஸ் சர்ச்னு ஏதோ இருக்குமே. ஆமா 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 ஆமா. இல்ல பின்ஸ் கிடையாதுன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் இருந்துச்சு. www தான், WPS சர்ச் மட்டும் தான் இருந்துச்சு. கூகுளே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு உங்களுக்கு. அதுல என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் கம்பெனி என்ன நினைச்சோம், கம்பெனில இந்த கேம் ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா டைம் போக தான் ரியலைஸ் பண்ணேன் கம்பெனில விடுற கேம் வேற, அது காசு கொடுத்து வாங்கணும்னு. என்கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா 5th 6th ஸ்டாண்டர்ட் வரேன், கூகுள் குரோம் ரிலீஸ் ஆகுது. ஃபாஸ்டஸ்ட் நெட்வொர்க்னு. ஏன்னா அப்பதான் என்னாச்சு, கூகுள் குரோம் டவுன்லோட் பண்ணாங்க, ஃபாஸ்டா இருக்கு சரின்னு. அப்பதான் FB ஓபன் பண்ணேன். நமக்குலாம் அப்பவே என்னன்னா FB ஓபன் பண்ண யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையவோ அவங்கதான் இதுன்னு, அவங்கதான் பெரிய ஆளுன்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு யாஹூ சைட் ஓபன் பண்ணி இது மெயில் ஒன்று உருவாக்கி ஃபேக் டேட் ஆஃப் பர்த் போட்டு மெயில் ஐடி உருவாக்கி FB உருவாக்கிட்டு இருக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுவேன்னா பார்ப்பேன். என் ஸ்கூல் பேர் நான் சொல்ல என்ன பண்ணுவேன், என் ஸ்கூலா ஆட் பண்ணு அவ்வளவுதான். ஸ்கூல் பசங்க அம்புட்டு பேரையும், அதாவது என் ஸ்கூலா அவ்வளவுதான் பார்ப்பேன். அதாவது தெரிஞ்சவனா தெரியாதவனா இல்ல, ஆட் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சு, மொசில்லா ஃபயர்பாக்ஸ் வந்துச்சு. கொஞ்சம் இப்ப இருக்க இன்டர்நெட்டுக்கு வந்து இருக்கும், அவ்வளவுதான். அடுத்து பிராலி நீங்க சொல்லுங்க. இன்டர்நெட் பத்தியா? ஆமா, கொஞ்சம் ஒரு சின்னதா ஷார்ட்டா. அதான் முன்ன இருந்தது, ஏன்னா நம்ம அந்த எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நாளைக்கு 1 GB 1.5 GB ஹை குவாலிட்டியில வச்சு பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்ப இருந்தது ஒண்ணு என்னன்னா, டேட்டா வந்து நமக்கு மிச்சமா இருக்கும். அதாவது நம்ம 100 MBPS போட்டோம்னா அது 1 மாசத்து வரைக்கும் கூட இருக்கும், நம்ம முடிக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். நான் இப்ப இருக்க டேட்டா வந்து ஒரு நாளைக்கு 1 GBனா அந்த ஒரு நாளையோட முடிஞ்சிடும் அந்த 1 GB. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, எண்டிங் நோட்டு ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. எண்டிங் நோட்டு இது வின்சென்ட் நீங்க சொல்லுங்க, எண்டிங் நோட்டை சொல்லுங்க. ஹலோ 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 காலி கேக்குதா? இப்பதான் வந்துக்கிறேன். பார்த்து எண்டிங் நோட்டை சொல்லுங்க வின்சென்ட். எண்டிங் நோட்டு. எண்டிங் நோட்டானா, இன்னும் வந்து டெக்னாலஜி வளரதான் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 5G வந்துருச்சு. யூஎஸ்ல வந்துருச்சு, ஸ்டேட்ஸ்ல வந்து தேர் இம்ப்ளிமெண்டிங் 5G. 6G ரேஸ் வந்து டெவலப்மெண்ட்ல இருக்கு. இப்ப இன்னும் டெவலப் ஆகதான் செய்யும். ஏன்னா வந்து we are living in the golden age of technology. என்னதான் இன்னைக்கு பூம் பாய் சாதிச்சாலும் அதுதான் உண்மை. இப்ப இருக்கிறதுதான் வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி. டெக்னாலஜியோட உச்சக்கட்ட நிலைமையில நம்ம இருக்கோம். 1920s ப்ரெடிக்ட் பண்ணதை விட நம்ம வந்து ஒரு 2 மடங்கு வந்துட்டோம் சயின்டிஸ்டே சொல்றாங்க. அதாவது வந்து 2 times வந்து டெக்னாலஜிக்கல் வைஸ்ல அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கும். இன்னும் வந்து வளருங்கிறத என்னோட கடைசி ஸ்டேட்டிங் நோட். இன்னும் வளரதான் செய்ய போது, நம்ம தான் வந்து அடாப்ட் ஆயிக்கணும் அதுக்கு. ஓகே, அவ்வளவுதான். சாமி நீங்க சொல்லுங்க, எண்டிங் நோட் சொல்லுங்க. என்ன கேட்டா வந்து பாஸ்ட்ல ப்ரெடிக்ட் பண்ணதோட ஃபியூச்சர்ல வந்து நிறைய தான் நடந்திருக்கு. இல்ல முக்காவாசி ப்ரெடிக்ட் பண்ணாங்க, அது நடந்திருக்கு.
ஆனா இது டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் என்ன கேட்டா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். ஏதாவது நடந்தா நடந்துட்டு போட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா உருவாக்குங்க. நல்ல விஷயம்னா நல்லது நடக்கட்டும். இல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, மறுபடியும் உருவாக்குங்க தான் நான் சொல்லுவேன். பிராலி உங்க எண்டிங் நோட்டு சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரியே தான். மோஸ்டா என்னன்னா நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கணும் ஃபியூச்சருக்கு. அதுக்கப்புறம் டெக்னாலஜியோட க்ரோத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டனாவே மோரோவர் நம்மளோட ஜென்ரேஷன் கேப்பும் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆனால் இவர் சொன்ன மாதிரி நம்ம மோர் தென் எம்ப்ளாயி மோர் தென் பி ஏ கிரியேட்டர் அவ்வளோதான். டெக்னாலஜி நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க அவ்வளோதான். இவங்க 3 பேர் சொன்னதையும் நான் ஏதோ அதே தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். 3 பேர் சொன்னது தான் மாறும், எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் 3 பேர் வந்து பேசுனதுக்கு. சாமி ரொம்ப தேங்க்ஸ் வந்து பேசுனதுக்கு. அகத்தி அவர் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்காரு, அது கூடிய சீக்கிரத்தில் எபிசோடு போடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன சாமி வரும்ல? வந்துடும். மொதல் பாட்காஸ்ட் சூப்பராக பேசுனீங்க. கிரிஞ்சு வின்சென்ட் அவர் பேஜ் அருண்குமாரின் ஃபேன் தானே பேஜ் பேர் இப்போ? அருண்குமார் கன்னி. டு ஃபாலோ. வழக்கம் போல பிராலி. சொல்லுங்க. நானும் ஒரு ஆளுக்குண்டன் மதிச்சு எனக்கு இந்த பாட்காஸ்ட்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இருக்கு என்னங்க எஸ்பிகே டீமா நாங்க பெரிய நம்ம பாட்காஸ்ட் யார வேணாலும் வந்து பேசலாம். சரி, வழக்கம் போல நம்ம பிராலி தேங்க்ஸ் சொல்லணுமா பிராலி உனக்கு? இல்லடா ரெகுலர். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் 3 பேருக்கு வந்து தேங்க்ஸ். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.